வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் விருச்சிக லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா 294 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது 9வது ராசி தனுசு ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இந்த மார்கழி மாதம் கொடுக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான போராட நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் 1 பாதம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி. அந்த தனுசு ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான மாதம்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் பிறக்கும்போது நம்ம எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசி முதல் மேச ராசி வரை பார்த்திங்கன்னா இடைவிடாத கிரகங்களோடு இந்த மாதம் பிறந்திருக்கிறாருங்க. கன்னி ராசியில் அதாவது கேது பகவான் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா துலா ராசியில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். இதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி, அதாவது உங்கள் ராசியில் இந்த மாதத்தில் சதன்றது வந்து பார்க்கும்போது சூரியனும் புதனும் நட்பில் இருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்தது பார்க்கும்போது மகர ராசியில் இந்த மாதம் பிறக்கிறதுனால சந்திர பகவான் இருக்கிறாரு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கும்ப ராசியில் சனி வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கட்டன்றது இன்றைக்கி மீன ராசியில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறாரு. அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா மேச ராசியில் குரு வந்து பகையாக இருக்கிறாருங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதுதான். அப்படி இருக்கும்போது மார்கழி மாதம் 9ஆம் தேதி, அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய, இன்றைக்கி வந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி வந்து விருச்சிக ராசிக்கு நட்புக்கு வந்து வராரு. அடுத்தபடி 11ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி தனுசு ராசிக்கு பகையாக வந்து உக்காடுறாரு. இதுதான் இந்த மாதனுடைய கிரக நிலைகள். அப்படி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதத்தில், இந்த மார்கழி மாதத்தில், அதாவது இந்த உடைய தனுசு ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாருன்னா, முதல் விஷயம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். மேசத்தில் பகையாக இருக்கிறார். மேசத்தில் பகையாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் வந்து 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து புத்திர செல்வங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் சொல்லியிருப்பாங்க, புத்திர பாக்கியம் இந்த மாதத்தில் கொடுத்துரும், இந்த மாதத்தில் கொடுத்துரும், இப்போ கிடைச்சிரும், இப்போ கிடைக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களே தவிர எனக்கு கொடுத்த மாதிரி தெரியலைங்க அப்படின்னா, ஆனால் அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பால்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரா, குரு இருக்கிறாரா, ராகு இருக்கிறாரா, கேது இருக்கிறாரான்றது ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் நமக்கு தாமதமாகும். அதனால் புத்திர பாக்கியங்கள் நம்ம வந்து பாவ கிரகம் இல்லாத இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கிறாருன்றது உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு தடவை பாருங்கள். அப்படி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது.
அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இந்த 8 வீட்டில் வந்து இடைவராத கிரகங்கள் நமக்கு கொடுத்துருந்தா கூட, ஏன்னா சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாரு, செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாரு, இன்றைக்கி சனி ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ இந்த கிரகங்கள் நமக்கு ஆட்சியாக இருந்தது. ஏன்னா ராகு கேதுக்கு கோச்சாரத்தில் வீடு கிடையாது. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ராகு கேதுக்கு வந்து கோச்சாரத்தில் வீடு இல்லை அப்படிங்கும்போது வக்கர கிரகம், நிழல் கிரகம், சாய கிரகம். அப்படியேப்பட்டவர் எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு அவர் வந்து 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருந்து உங்கள் ராசி 4ஆம் இடத்த ராகு பார்க்குறாரு, பின்னோக்கி பார்க்கறதுனால அந்த ராகு உங்கள் ராசியை 4ஆம் இடமாக பார்க்குறாரு. 4ஆம் இடம்ன்றது வந்து பிதிருஸ்தானம், அதாவது பிதிருஸ்தான்ற மாதிரி, அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மாதிரிஸ்தானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம்ன்றது தாய். அப்போ 4ஆம் இடம் வந்து மாதிரிஸ்தானம் தாய் பார்க்குறது போது உங்களுக்கு கண்டிப்பாக தாய்க்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு இன்னும் அதிகமாகும். தாய்க்கு உடல் உபாதிகள் ஓரளவுக்கு சரியாகும். தாய்க்கு ப்ரமோஷன், சம்பள உறவு, தாய்க்கு வந்து தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாய் வழி சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கேஸு, கோர்ட்டு, பஞ்சாயத்து பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு உங்களை பார்க்குறாரு. 4ஆம் இடமா உங்கள் ராசி 4ஆம் இடமா ராகு பார்க்குறதுனால 4ஆம் இடம்ன்றது மாதிரி ஸ்தானம். கண்டிப்பாக தாய் வழியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஓரளவுக்கு சரியாயிடும். அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது உங்கள் ராசிக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் பாவகத்துக்கு 4ஆம் பாவகத்துக்கு அதிபதியாக குரு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானம் நல்லா இருக்குது. இதே போக பார்த்திங்கன்னா 2ஆம் பாவகத்துக்கு 3ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா தன் குடும்பத்துக்குள்ளார, ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, அக்கா தஞ்சிகளுக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ள உங்களுக்குள்ளார சின்ன மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் வரக்கூடிய நேரம் இப்போ இருக்குது. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா காசு பணத்தில் சங்கடம் வரும், கொடுக்கல் வாங்கல் ஆல்ரெடி சங்கடம் வந்திருக்கணும், தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, சொத்து ரீதியாக சில சங்கடங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஏன் சனி வந்து இப்போ ஆட்சியே இருந்தாலும் 3ஆம் இடத்துல இன்றைக்கி வந்து 7 சனியில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார சில சங்கடங்கள், வீண் வாதங்கள், விவகாரங்கள் கொடுப்பாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் நன்மை. இது போக பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கும் 5ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் 12ல் மறைவில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சொந்த பந்தம் மட்டும் இல்லை, உங்கள் ஜாதி ஜனம் பங்காளிகள், நீங்கள் கொடுத்து உறவாடினவங்கள் எல்லாமே உங்களுக்கு விரோதிகளோட நிலைமை தான். இப்போ எனக்கு கொடுத்ததை கேட்டால் அடுத்ததை பகை, வாங்கிறத கட்ட முடியல, வச்சதை திருப்ப முடியல, மொத்தத்தில் நல்லதை பண்ண போய் இப்போ பொல்லா பண்ணுற பேர் வாங்கிட்டு தான் இப்போ உட்காந்துருப்பீங்க. இருந்தாலும் இது வரைக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு உதவி செய்தீங்களோ, நீங்கள் யாருக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட் செய்தீங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் கொடுக்குறேன், நான் பண்ணுறேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ நீங்களாக கையூனி கரணம் போட்டு மேலே வர அளவுக்கு தான் கோச்சாரத்தில் இருக்கிறத தவிர மற்றவங்க கொடுத்து உதவி பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போதைக்கு இந்த மாதத்தில் வேண்டாம். அதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6ஆம் பாவகத்துக்கும் 11ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா சுக்கிரன் யார்? வண்டி வாகனத்துக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி, வாழ்க்கைக்கு அதிபதி. அப்படியேப்பட்ட ஒரு 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா மனைவிக்கு ஏதோ ஒரு வகையில் ஜாப்பு, தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தொழில் ஜாப் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் பிரச்சனை, கோர்ட்டு, பஞ்சாயத்து இருந்தால் ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்வை பார்க்குறாரு. இதை தவிர வந்து பார்க்கும்போது கட்டான்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கு உண்டான அருமையான ஒரு தருணம். ஏன்னா வீடு வாசல் வந்து ஆரம்பிக்கலாம், வீடு வாசலை கட்டலாம். ஆல்ரெடி நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது நின்று இருந்தாலும் அதை எடுத்து முயற்சி பண்ணி மீண்டும் கட்டலாம். அதே மாதிரி கட்டிட்டேனுங்க அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியலன்றீங்களா, கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்துக்கு போக முடியாத வரைக்கும் நல்லது தான். ஆனால் இருந்தாலும் உங்கள் வீட்டு வேலை கண்டிப்பாக பூர்த்தி ஆகிடும். நின்று போனதை எடுத்து கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆகும், வீட்டு வேலை முடியும், வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை சால்வ் ஆகும், வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னா ஓரளவுக்கு நிம்மதி கொடுத்துருவார். இது போக சுக்கிர பகவான் 11ஆம் இடமாக பார்க்குறதுனால உங்களுக்கு மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் சங்கடத்தில் இருந்தாலும் சரியாயிடும்.
இது போக உங்களுக்கு வந்து 7ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புதன் பகவான். அவர் 1ஆம் இடத்துல இப்போ வந்து உங்கள் கூடவே இருக்கிறதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இதுக்கு இடையில் ஒரு 5-6 நாள் வக்கரத்தில் வந்துட்டு போயிடுவார். இருந்தாலும் தொழில்காரகன் தொழிலுக்கு அதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எது செய்கிற மாதிரி இருந்தாலும் தனிச்சு பண்ணுறது தனித்துவம் நல்லதுங்க. அதே மாதிரி சூரியனும் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது ஓரளவுக்கு சாதிக்கலாம். அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தன்னம்பிக்கை ஓட்டிடுவார். என்னால் முடியும், சாதிப்ப, ஜெயிப்ப, முடியும், கண்டிப்பாக இறங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் சூரிய பகவானும் கொடுத்துருவார். ஏன்னா இப்போ சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இந்த மாதத்தில் வந்து நட்பில் இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகப்பனால் உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும். சொந்த பந்தத்தினால சில சப்போர்ட்டுகள் இருந்தாலும் இன்றைக்கி பகையாகக்கூடிய நேரம் கொஞ்சம் பார்த்துருக்கிறது நல்லது. தாய் தந்தையினால் உங்களுக்கு மெயின் நல்லது நடக்கும். அப்போ மனைவினால் சில ஆதாயங்கள் கொடுக்கும். மொத்தத்தில் என்ன அப்படின்னா இன்றைக்கி இந்த மார்கழி மாதத்தில் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய தேவைகள் ஓரளவுக்கு சரியாகக்கூடிய யோகம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறாருங்க. இதை போக உங்களுக்கு வந்து 9ஆம் பாவகத்துக்கு அதிபதி சூரியன் அவரும் உங்கள் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இழந்த சொந்தங்கள், பிரிஞ்ச சொந்தங்கள் உங்களை தேடி வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதை போக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஓரளவுக்கு நல்ல வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் நிறைய நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும், இது போலன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான அத்தியாவசியம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. வாங்க முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்குது. அதே மாதிரி வேணும் இந்த டாக்டர் இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து மெயினாக இந்த குருவாக இருந்து கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுக்குறவங்க, இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொழிலில் நல்ல மதிப்பு மரியாதை கூட இருக்கிறவங்களால சில கெடுதல்கள் தீமைகள் ஆல்ரெடி நடந்திருந்தாலும் அவங்களால சில ஆதாயங்களும் உங்களுக்கு தேடி வரும். இதை விட பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் போய் அதாவதுன்றதுக்கு வந்து எதிர்பார்த்து போய் செஞ்ச வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு உண்டான நேரம், ஏதாவது வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமெல்லாம் இந்த ஒரு நேரத்தில் இருக்குது. இந்த தருணம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சரிங்களா? அதே மாதிரிலாம் காசு கட்டி இப்போதைக்கு வேலையை வாங்கிடலாம், அதே மாதிரி நம்ம அது சாதிச்சிடலாம் இது சாதிச்சிடலாம் அப்படின்ற காசு கட்டி முயற்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இந்த மாதம் வேண்டாம். புரியுதுங்களா? ஆனால் நல்லது உங்களை தேடி வரும். அது தேடி வர்றது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாவே உங்கள் பாதி பிரச்சனை இந்த மாதத்தில் சால்வ் ஆகிடும். மொத்தத்தில் இன்றைக்கி உங்கள் ராசியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூரியனும் இன்றைக்கி புதனும் இருந்து இந்த மாதம் பிறந்ததே உங்களுக்கு ஒரு தனித்துவம் தான். பரவாயில்லை, இருந்தாலும் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் தனித்து பண்ணுங்க, உங்களுக்கு சில நன்மைகள் கொடுத்துருவார். இந்த கட்டிட வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பால் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி போராட நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி சிறு குறு தொழிலுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி செய்துட்டு புரோஜனம் இல்லை, சம்பளம் இல்லை, வருமானம் இல்லை, நான் செஞ்சதை வேஸ்ட்டு தாங்க, சும்மா வந்து கடமைக்கு செய்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டு ஓரளவுக்கு பண்ணிடுவாருங்க. இதை தவிர முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த உடைய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு திருப்பம் நடக்கும். இதை விட பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் வந்து நியூ இயர் அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுனால இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுத்தே தீருவாருங்க. சரிங்களா? ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து கெட்டது நல்லது நடக்குதுன்றது ஒரு 10% நடந்தாலும் நல்லது 90% நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. மொத்தத்தில் வீட்டில் இருக்கிறவங்க உக்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாகும். உடல்நிலையில் நல்லா இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி வந்து இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய காணொலியை முழுமையாக மனசார இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு என் மனமாற மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.